4ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. அதனால் ஒரு வீடு வாங்கியே ஆகணும், ஒரு இடம் வாங்கியே ஆகணும், ஒரு வீடு கட்டியே ஆகணும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போயே ஆகணும். அதனால் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக விருச்சிக ராசி என்பது செய்யலாம். என்னன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லும்போது என்னால் என்ன பண்ணுறாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் போடலாமா, கிரிப்டோ கரன்சியில் போடலாமா, வேற ஒருத்தர் பணம் கேட்டார் அங்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாமா, அங்கே இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ லாபம் தரேன்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணலாமான்னு சொல்லும்போது தான் இங்கே பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. அதிக ஆசைப்படாதீங்க. ஏன்னா விருச்சிக ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் போகிறார். இந்த அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவான் போகும்போது அதிக ஆசை வரதான் செய்யும். பணம் வரும்போது என்ன ஆகும், இது எப்படியாவது நம்ம பணத்தை பிரிக்கிறணும், ஏன்னா நிறைய கஷ்டப்பட்டோம், நஷ்டப்பட்டோம், நிறைய வட்டி கட்டியிருக்கோம், அந்த வட்டியெல்லாம் சம்பாதிச்சிடணும், இதுக்கப்புறம் சிறப்பாக வாழ்க்கையை வாழ்ந்தணும்னு எல்லாரும் யோசித்து வேகமாக ஒரு டிசிஷன் எடுத்து என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த ஒரு முன் யோசனையும் இல்லாமல் மாட்டிக்கிறீங்க. சார் எல்லாம் எனக்கு தெரியும் சார், ஷேர் மார்க்கெட்டை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்லக்கூடிய ஒரு விருச்சிக ராசி என்பது. அப்படி இருந்துமே நீங்கள் எத்தனை லட்சம் விட்டுருப்பீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அந்த மாதிரி பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க. அதே போல் இந்த 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்னன்னா, உங்களுக்கு வந்து திருமண யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்தை குரு பார்க்கறது குடும்பம் அமையக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு தீர்வு வரும். கணவன் மனைவி பிரிந்து வாழ்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மறு திருமணம் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்வதற்கு, வெளிநாடு பயணம் செல்வதற்கு, ஒரு மகிழ்ச்சி சுற்றுலா செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள்லாம் நிறைய உண்டு.